தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான சோழ நாட்டிலே ஒரு சிறிய நகரம் அது. அதன் எல்லையில் பழமையான ஒரு வீட்டில் கிழவியொருத்தி வாழ்ந்து வந்தாள். அவள் தன்னுடைய ஜீவனுக்காக காலையிலும் மாலையிலும் அப்பம் சுட்டு விற்று வந்தாள். அவளுக்கு துணைக்கோ உதவிக்கோ யாரும் இல்லை. ஒரு நாள் 4 திருடர்கள் தாங்கள் திருடிய பொன் பொருள் முதலானவற்றை ஒரு தவளையில் போட்டு மூடி போட்டு முத்திரையிட்டு எடுத்துக்கொண்டு ஆப்பக்கார கிழவி வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் கிழவியின் வாடிக்கையாளர்கள். அதனால் கிழவியை வீட்டையும் நன்றாக தெரிந்திருந்தார்கள். எவரும் அங்கே இல்லாத வேளையில் திருடர்கள் 4வரும், பாட்டி, எங்கள் 4வருக்கும் சொந்தமான இந்த தவளையில் பொன் முதலான பொருட்களை போட்டு வைத்திருக்கிறோம். இதை கொல்லைப்புறத்தில் புதைத்து வைத்துவிட்டு போகிறோம். நாங்கள் 4வரும் ஒன்றாக சேர்ந்து வந்து கேட்கும்போது அந்த தவளையை தர வேண்டும் என்று கூறிவிட்டு தவளையை கொல்லைப்புறத்தில் புதைத்து வைத்துவிட்டு சென்றனர். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் திருடர்கள் 4வரும் வந்து கிழவியிடம் ஆப்பம் வாங்கி சாப்பிட்டனர். பாட்டியின் வீட்டிற்கு சிறிது தள்ளியிருந்த ஒரு வீட்டு திண்ணையிலிருந்து 4வரும் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பெண் தெருவில் மோர் விற்று கொண்டிருந்தாள். அந்த மோரை ஒரு பெரிய பாத்திரத்தில் வாங்கி கொண்டால் அவ்வப்போது ஊற்றி குடிக்கலாம் என்று எண்ணினார்கள். தங்களில் ஒருவனை ஆப்பக்கார கிழவியிடம் போய் மோர் வாங்குவதற்காக ஒரு தோண்டி வாங்கி வருமாறு கூறினர். அவன் அதுதான் சமயம் என்று எண்ணி பாட்டியிடம், பாட்டி, புதைத்து வைத்திருப்பதை எடுத்து வரச் சொன்னார்கள் என் நண்பர்கள் என்று கூறினான். கிழவி வெளித்திணையில் வந்து நின்று மற்ற 3வரிடமும் தோண்டி வரச் சொன்னீர்களா என்று கேட்டாள். அவர்களும் ஆமாம் பாட்டி, சீக்கிரம் கொடுத்தனுப்பு என்றனர். உடனே கிழவி சென்று ஒரு கடப்பாரை எடுத்து அவனிடம் கொடுத்து தோண்டி எடுத்துச் செல் என்றாள். அவன் கொல்லைப்புறத்தில் புதைத்து வைத்திருந்த தோண்டியை எடுத்துக்கொண்டு பின்புறமாக விரைவாக ஓடிவிட்டான். வெகு நேரமாகியும் அவன் வராததால் மற்ற 3வரும் வந்து அவன் வரவே இல்லையே என்று கேட்டனர். அவன் அப்போதே புதைத்து வைத்திருந்த தோண்டியை எடுத்துக்கொண்டு போய்விட்டானே என்றாள் கிழவி. கிழவி கூறியதை கேட்டதும் திருடர்கள் 3வரும் திடுக்கிட்டு தாங்கள் ஏமாற்றப்பட்டதை எண்ணி, பாட்டி, நீதான் பொறுப்பு, நீங்கள் தானே அவனிடம் கொடுக்க சொன்னீர்கள் என்றாள் கிழவி. கிழவியை அரசரால் நியமிக்கப்பட்டிருந்த உள்ளூர் நீதிபதியிடம் திருடர்கள் கூட்டிச் சென்றனர். நீதிபதி கிழவியை வரவழைத்து விசாரித்தார். கிழவியோ நடந்ததை விவரமாக கூறினாள். பாட்டி, உன் நிலைமை பரிதாபத்திற்குரியதுதான். ஆயினும் 4வரும் வந்து கேட்கும்போதுதான் தோண்டியை தருவதாக நீ ஒப்புக்கொண்டாய். ஆனால் ஒருவன் வந்து கேட்டபோது நீ எவ்வாறு கொடுக்கலாம்? ஆகையால் மற்ற 3வருக்கும் ஏற்பட்ட நஷ்டத்தை நீதான் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பு கூறினார். கிழவி தலையில் அடித்துக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு வீட்டிற்கு சென்றாள். வழியில் சிறுவர்கள் சிலர் கோழி விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களில் ராமன் என்பவன் புத்தி கூர்மையுள்ளவன், அன்புள்ளம் கொண்டவன். அழுது புலம்பிக் கொண்டிருந்து வந்த கிழவியை பார்த்து, பாட்டி, எதற்காக அழுகிறாய் என்று கேட்டான். கிழவி விவரத்தை சொன்னாள். பாட்டி கூறியதை கேட்டு ஆத்திரமடைந்த ராமன், இது அநியாய தீர்ப்பு என்று கூறிவிட்டு கையிலிருந்த கோழி குண்டுகளை கோபமாக தூக்கி வீசி எறிந்தான். ராமன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த சிலர் அதை அரசரிடம் சென்று தெரிவித்தனர். அரசர் ராமனை அழைத்து வரச் சொன்னார். ராமன் வந்து அரசரை வணங்கி நின்றான். இளைஞனே, நம்முடைய அரசாங்க நீதிபதி கூறிய தீர்ப்பை அநியாய தீர்ப்பு என்று நீ கூறியிருக்கிறாயே, அப்படியானால் இந்த வழக்கில் நீ எப்படி தீர்ப்பு கூறுவாய் என்று கேட்டார் அரசர். அரசர் பெருமானே, நீதிபதியாக என்னை அமரச் செய்து வழக்கை விசாரிக்குமாறு கட்டளையிட்டால் நான் நியாயமான முறையில் தீர்ப்பளிப்பேன் என்றான் ராமன். ராமனை நீதிபதியாக நியமித்து வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூறுமாறு உத்தரவிட்டார் அரசர். இந்த சிறுவன் எப்படி தீர்ப்பு கூறுவான்? இவனுக்கு என்ன தெரியும் என்று சிலர் ஏளனமாக பேசினர். ராமன் நீதிபதியாக அமர்ந்து கிழவியையும் திருடர்கள் 3வரையும் வரவழைத்து வழக்கை விசாரித்தான். ராமன் 3 திருடர்களையும் பார்த்து, நீங்கள் 4வரும் சேர்ந்து வந்து கேட்கும்போது கிழவி உங்களுடைய பொருளை தர வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் இப்போது நீங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்து கேட்டால் எப்படி அவள் தோண்டியை தருவாள்? நீங்கள் 4வரும் சேர்ந்து வந்து கேட்கும்போது கிழவி தருவாள் என்று தீர்ப்பு கூறிவிட்டான். தீர்ப்பை கேட்டதும் திருடர்கள் 3வரும் திடுக்கிட்டு எதுவும் பேசாமல் வெளியேறிவிட்டனர். கிழவிக்கு உண்டான சங்கடம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைந்தாள். ராமனுடைய தீர்ப்பு நியாயமான தீர்ப்பை கேட்டு ஊர் மக்கள் புகழ்ந்து பாராட்டினர். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.